பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் காலை 10 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. குற்றவாளிகள் 9 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த குற்ற செயல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் புகார் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை செய்தது. இந்த வழக்கில் பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரீசன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் கடந்த 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். மேலும் ஹரிஹரன் பால், பாபு என்கின்ற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 4 பேர் கடந்த 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டுச்சதி, தடயங்கள் அளிப்பு உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் காலை 10 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது கோவை மகளிர் நீதிமன்றம். சேலம் மத்திய சிறையிலிருந்து 9 பேரையும் கோவைக்கு அழைத்து வந்தனர் போலீசார். இன்று காலை தீர்ப்பு அளிக்கப்பட உள்ள கோவை மகளிர் நீதிமன்றத்தில் 9 பேரும் ஆஜராகியுள்ளனர். திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹரன்பால், பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகியோர் ஆஜராகியிருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் இணைப்பில் காத்திருக்கும் செயலர் நேசராஜ், விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். இந்த பாலியல் வழக்கை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளன. சுமார் 200 ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகள் உட்பட பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விசாரணைக்கு சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் 8 பேர் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளனர். மேலும் சேலம் சிறையில் இருந்து 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை மகிழா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மதியம் நீதிபதி நந்தினி தேவி அவர்களுக்கு 9 பேருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதனையொட்டி கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.